ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை மாவு வெல்லம் சேர்த்து நல்ல சூப்பரான சாஃப்டான ஹெல்த்தியான கேக் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக்குக்கு முட்டை தயிர் கூட தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்ல ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தா மட்டும் போதும். வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிருங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துடலாம். வெல்லத்தை இந்த மாதிரி நம்ம வடிகட்டும் போது இதுல ஏதாவது தூசி இருந்தா கூட உங்களுக்கு அந்த வடிகட்டிலேயே நின்றும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பில் வெல்லம் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்லையே கோதுமை மாவையும் அளந்து எடுத்துக்கோங்க. எல்லா பொருட்களையுமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்த்துருக்க அந்த பேக்கிங் பவுடர் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஃபர்ஸ்ட் கரைச்சி எடுத்து வச்சிருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம். வெள்ளை தண்ணி கம்ப்ளீட்டாக சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஒரே தடவையில சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி மாவை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்மூத்தா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கேக் நல்ல சாஃப்டா கிடைக்கும். இப்போ நான் எல்லா வெள்ளை தண்ணியுமே சேர்த்துட்டேங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடிச்சு விட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த மாவு கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் ரொம்ப சாஃப்டா வராது, ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமை மாவுக்கும் ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். அதை பொறுத்து பாலுடைய அளவு கூட்டி குறைச்சு ஆகலாம். எனக்கு இதுக்கு சரியா 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டதுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயா எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி வாசனை இருக்க எண்ணெய் எடுக்காதீங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல ஒரு 10லேருந்து 15 தடவையாவது நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நல்ல கேக் சாஃப்டா வரும். இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு கேக் பாத்திரம் எடுத்திருக்கீங்க. கேக் பாத்திரம் உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் அடியில் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு இதோட எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு எண்ணெய் தேய்ச்சி எல்லா பக்கத்துலையும் போய் நல்லா ஒட்டிக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை பாத்திரத்தை நீங்க கவுத்து போட்டு தட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இருக்கிறவங்க பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ கேக் பாத்திரத்தை உள்ளார நம்ம மாவை சேர்த்துடலாம். மாவோடைய பதம் பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. இப்போ மாவை நம்ம சேர்த்தாச்சு. பாத்திரத்தை லைட்டா இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே குக்கரை பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கருடைய விசில் கேஸ்கட் எடுத்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டுட்டு இதுக்குள்ள இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். நல்லா சென்டர்ல வச்சுக்கோங்க. வைக்கும்போது பார்த்து வைங்க, குக்கர் நல்லா சூடா இருக்கும். இப்போ மறுபடியும் இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் மீடியமான தீயில இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க.
மேலே வந்து இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்திருக்கேன். இது மேலே நான் எள்ளு வந்து தூவிக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதாம், முந்திரி இதெல்லாம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, சரியா எனக்கு ஒரு 40 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம பாதி அளவுக்கு தான் மாவு ஊற்றணும். ஆனால் எந்த அளவுக்கு கேக் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக்கில் அந்த டூத் பிக்கில் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக வெந்திருக்குங்க. இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்ல சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அன்மோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். அன்மோல்டு பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்துல ஃபுல்லா நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்பதான் நம்ம எடுக்கும்போது நல்லா ஒட்டாம ஈஸியா வரும். இந்த மாதிரி ஃபுல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல நம்ம மாத்திக்கலாங்க. இந்த மாதிரி பிளேட்டை மேல வச்சுட்டு நீங்க திருப்பி போட்டீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து பாத்தீங்கன்னா அழகா சூப்பரா ஒட்டாம வந்துடும். பாருங்க, எடுக்கும்போதே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒட்டாம சூப்பரா வந்துருச்சு. அடிப்பக்கம்லாம் கருகாம ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. நம்ம பட்டர் பேப்பர் கூட போடல, வெறும் எண்ணெய் மைதா மாவு தான் தேய்ச்சோம். அதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. கேக்குமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்கிறத பார்க்கலாம். கேக்கை வந்து எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு. உள்ளேயுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது நம்ம கோதுமை மாவு வெல்லம் வச்சு பண்ணியிருக்கோம்னு சொன்னா நான் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு கேக்கு. கோதுமை மாவு, வெல்லம், எண்ணெய், பால் இருந்தா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இந்த கேக்கை நீங்க பர்த்டேக்கு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. பர்த்டேக்கு செய்யும் போது ரெண்டா கட் பண்ணிட்டு க்ரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நான் கேக்கை வந்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா நல்ல சாஃப்டா ஹெல்த்தியான கோதுமை மாவு கேக் ரெடி. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.